அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுது டொரண்டோ நேரம் மதியம் 1 மணி. இந்த வேளையில் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பெனியில் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் ஊழியரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோ பாஸ்டர். ஆமீன். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமீன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை விசுவாசித்து இன்றைய நாள் தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை காண்போம். அவர்கள் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறார், தேவ வசனம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசுகிறார். வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாதவன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப பிரியமானவர்களை கவனிங்கள். தேவ வசனத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கிறார். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய நாளிலே வசனத்துக்கு குறைவில்லை. பல விதத்திலே பல பேர் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். முன்னைய காலத்தை பார்க்கிலும் இப்பொழுது வேத வார்த்தைகள் எல்லா இடத்திலையும் எங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது. ஆமேன். யூடியூப்புக்கு நீங்க போவீர்களானால் எத்தனையோ நல்ல வார்த்தைகள், நல்ல பிரசங்கங்கள், நல்ல வழிநடத்தல்கள் இருக்கிறது. அப்ப குறைவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு குறைவில்லை. அதை விட எங்கள் எல்லாருடைய மொபைல்ல என்ன இருக்கிறது, பைபிள் ஆப் இருக்கிறது. ஆகவே தேவ வசனத்துக்கு குறைவில்லை. ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் எப்படியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தேவன் பேசுகிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, அப்ப கவனிங்கள், பிசாசுக்கு எந்த வல்லமையும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் வாசிக்கிறோம் லூக்கா 10:19, இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை உணராதிருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சரியாய் புரிந்து சரியா நாங்கள் விசுவசிக்காமல் இருக்கும் பொழுது அங்கே சத்துரு வருகிறான், கிரியை செய்கிறான், எடுத்து போடுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். கவனிங்கள், ஆதாம் ஏவாளை தேவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான சகலத்தை அவர்களை உருவாக்கும் முன்பதாகவே எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கின பின்பே அவனை உருவாக்கினார். இன்றைய நாளிலும் அநேகர் நாங்கள் நினைக்கிறோம், ஆண்டவரே அது இல்லை என்னுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே இது இல்லை என்னுடைய வாழ்க்கையில, எங்க பார்த்தாலும் எனக்கு வறுமையா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, துன்பமா இருக்கிறது, பற்றாக்குறைவா இருக்கிறது. இப்படியாகத்தான் நாங்கள் அநேகர் பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின பின்பே தேவன் உங்களை இந்த பூமியிலே உருவாக்கினார். ஆமேன். அதை நாங்கள் பார்க்கவில்லை, கேட்கவில்லை. அதனால்தான் அவைகள் நம்மை மேற்கொள்ளவில்லை. தேவன் ஆயத்தப்படுத்தினார், இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது என்கின்ற வெளிச்சத்தோடு நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் அவற்றை பார்க்க முடியும், காண முடியும். ஆமேன். அப்படி இல்லாதிருக்கும் பொழுது நம்மால் பார்க்க முடியாது. ஒரு கார் நீங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த காரை குறித்து என்ன செய்கிறீர்கள், அதிகமாய் ரீசர்ச் பண்ணி அது எவ்வளவு நல்ல கார், எப்படி அது ரிலையபிளான கார்,
என்றெல்லாம் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமா நீங்கள் அதை குறித்து ரீசர்ச் பண்ணுகிறீர்களோ, அப்படி நீங்கள் பண்ணின பின்பு நீங்கள் தெருவிலே போகும் பொழுது நீங்கள் அநேக அதே மாடல் காரை நீங்கள் தெருவிலே காணலாம். ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே என்ன செய்கிறீர்கள், உங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்கள். ஏற்படுத்தின பின்பு நீங்கள் தெருவுக்கு வரும் பொழுது நீங்கள் தெருவிலே அதே கார் அதே மாடலை நீங்கள் அநேகம் பார்ப்பீர்கள். ஆனால் கவனிங்கள், இவ்வளவு நாளும் இதே கார் இதே தெருவில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் கவனிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பெர்டிகுலர் காரை எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், இந்த கார் இவ்வளவு நல்லது, இவ்வளவு காரியங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது, இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிறது, இவ்வளவு வசதிகள் எல்லாம் இருக்கிறது என்று அறிய 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 எங்களுடைய விழிப்புணர்வு என்ன செய்யப்படுகிறது, ஆக்டிவேட் ஆகிறது. அதற்கு பிறகு என்ன செய்கிறோம், நாங்கள் வெளியால் வரும் பொழுது அதே நாங்கள் என்னத்தை தியானித்தோமோ, என்னத்தை அதிகமாய் அறிந்து கொண்டோமோ, என்னத்தை குறித்து என்ன செய்வோம் கற்றுக்கொண்டோமோ அதை நாங்கள் பார்க்க கூடியதா இருக்கிறது. ஆனால் இதுவரை நாளும் நாங்கள் அதே தெருவால் போயிருப்போம், ஆனால் எங்களால் அதை காண முடியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய சிந்தையிலே விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிறகு எங்களால் காண முடியும். ஆகார் விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை. என்னையும் என்னுடைய பிள்ளையையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆகவே தேவன் வாக்கு பண்ணினபடியே எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜீவித்திருப்போம். ஆகவே நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். ஆகவே தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் சொன்னவர் உண்மை உள்ளவர் என்றெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் தன்னுடைய சூழ்நிலையை வைத்து நான் எப்படி பிழைக்கப் போகிறேன், என்னிடத்தில் தண்ணி இல்லை, என்னிடத்தில் சாப்பாடு இல்லை என்று சொல்லி தியானித்தபடியினால் தேவன் அங்கே அவளுக்கு தேவையான தண்ணியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தும் காணவில்லை. காண்கிற கண்கள் இருக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆகாருடைய கண்களை தேவன் துறந்தார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, தேவ வசனத்தை நாங்கள் படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உணர்கிறவர்களாய். இதை சொன்னது யார், சாதாரண மனுஷனா அல்லது எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவனா என்று சொல்லி நாங்கள் அந்த வார்த்தையை மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்கின்ற வெளிப்பாடு இல்லாமல் நாங்கள் அந்த வார்த்தையை பார்ப்போமானால், வாசிப்போமானால் நம்மால் உணர முடியாது. ஆதாம் ஏவாள் ஈஸியாக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு காரணம் உணர்வில்லாமல். இந்த வார்த்தையை சொன்னவர் யார், இதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று இந்த வார்த்தையை சொன்னவர் யார் என்ற உணர்வில்லாமல், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்கின்ற உணர்வில்லாமல் சகலவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரானால் அது எவ்வளவு வல்லமை உள்ளது. நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பாரானால் அது எவ்வளவு பெருமதி உள்ளது. அல்லேலூயா. உலகத்திலே நாங்கள் சாதாரண மனுஷன், ஒரு நல்ல தாய் தகப்பன் அல்லது ஒரு நல்ல போஸ், நாம் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற ஒரு நல்ல முதலாளி அல்லது நம்மோடு இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட், இவர்கள் ஏதாவது ஒரு வாக்கை கொடுத்திருந்தால் எவ்வளவாய் நம்புகிறோம், நிச்சயமாய் இந்த மனுஷன் அதை செய்வார், ஏனென்றால் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். கவலைப்படாதேப்பா, உன்னுடைய திருமணத்துக்கு உன்னுடைய திருமண செலவை நானே பார்த்து கொள்றேன் என்று ஒரு முதலாளி சொன்னால் அல்லது ஒரு தகப்பன் தாய் சொன்னால் எவ்வளவாய் அதை நம்புகிறோம், 100% நம்புகிறோம். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் இந்த வார்த்தையை வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற உணர்வு இல்லாமல் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற
சொல்லிட்டு மனம் மாறுகிற தேவனும் அல்ல. சொன்னது சொன்னதுதான். நம்முடைய கிரியை வைத்து அவர் நமக்கு வாக்கு பண்ணாமல், அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம், அவருடைய கிருபையின் நிமித்தம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சொன்னது சொன்னதுதான். நிச்சயமாய் அதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதற்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தார் என்கின்ற உணர்வு இல்லாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? வசனத்தை, வாக்கு தத்தங்களை, தேவ வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிறபடியினால் என்ன இல்லை, உணர்வு இல்லாமல் வாசிக்கிறபடியினால், சொன்னவர் எப்பேற்பட்டவர் என்கின்ற அறிவில்லாமல் வாசிக்கிறபடியினால், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான சகலத்தையும் ஏற்கனவே செய்து முடித்து எல்லா வாக்கு தத்தமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்ன பிறகும் அந்த உணர்வு இல்லாமல் நாங்கள் வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறதில்லை. ஏனென்றால் சொன்னவர் யார் என்ற உணர்வு இல்லாமல் நாங்கள் படிக்கிறோம். அந்த வார்த்தைகள் எங்களுடைய இதயத்திலே தங்குறதில்லை. ஈஸியாக அந்த வார்த்தைகளை நாங்கள் மறந்து போய்விடுவோம். ஏனென்றால் சத்ரு எடுத்து போடுகிறான். யார் சொன்னவர் என்ற வெளிப்பாடு இல்லை என்கின்ற அனுதின தியானம் இல்லை. யார் இவர் என்கின்ற அனுதின தியானம் இல்லை. இதே காரியத்தை ஆதாமேவாள் செய்திருப்பார்களானால் மனு குலம் இன்றைக்கு விழுந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6000 வருடங்களாய் விழுந்து போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா 4000 வருடத்துக்கு பிறகு வந்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரீஸ்டோ பண்ணின பிறகும் நாங்கள் என்ன செய்யவில்லை? அவர் செய்து முடித்தார் என்பதை நம்பி தியானித்து செயல்பட ஆரம்பிக்கவில்லை. இப்பொழுதும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் கடைசி வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, வேதம் அருமையான வசனம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை சாதாரணமாய் வாசிக்கிறோம். அதுதான் நம்முடைய பிரச்சனை. அவரே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம், ஆங்கிலத்திலே 30வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும், கவனியுங்கள், பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப என்னுடைய பரிசுத்தம் இயேசு. அவர் என்னுடைய பரிசுத்தமாய் மாறிவிட்டார். அவர் என்னுடைய ஞானமாய் மாறிவிட்டார். ஒரு காரியத்தை எப்படி செய்வது என்று நான் திங்க் பண்ணும் பொழுது அழகாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன கொடுக்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரே என்னுடைய ஞானமாய் மாறிவிட்டார். ஆகவே இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞான குறைவில்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்படும்படியாக அவரே என்னுடைய நீதியாய் மாறிவிட்டார். ஆமென். ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரே என்னுடைய தகுதியாக மாறிவிட்டார். ஆமென். அவர் என்னுடைய தகுதி. அப்ப இனிமேல் எதுவுமே என்னை பார்த்து உனக்கு தகுதி இல்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை, தேவ பலனை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை, அல்லது நீடித்த ஆயுளை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை, அல்லது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய வழிநடத்தலை, வரங்கள், வல்லமைகளை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதி இல்லை என்று எதுவும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தக்கதான நீதியும். நான் இப்பொழுது பாவி அல்ல, பாவியா இருந்த என்னை அவரே என்னவாகி என்னுடைய பரிசுத்தமாய் மாறி அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்.
மாத்திரமல்ல, அவரே என்னுடைய மீட்பாக மாறிவிட்டார். அப்ப அவர் என்னுடைய மீட்பாக மாறின பின்பு நான் ஒரு தரித்திரத்திலேயோ வேதனையிலேயோ கஷ்டத்திலேயோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை அனைத்திலுமிருந்து என்னை மீட்டு கொண்டார். அவரே என்னுடைய மீட்பாக மாறினார். ஆகவே இவை எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே குழந்தை பிள்ளையை பார்ப்பீர்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்கள் அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். தங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பசிக்குது ஆனா ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டிலே எவ்வளவாய் சாப்பாடு இருக்கிறது என்ற அறிவில்லை. அந்த அந்த பிள்ளையை நேசிக்கிற தகப்பன் தாய் எல்லாவற்றையும், அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற உணர்வில்லை. ஆகவே அந்த பிள்ளை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் குறித்து அழுகிறது. இல்லை என்கின்ற எண்ணம் தான் நம்ம என்ன செய்கிறது? அழ வைக்கிறது. இருக்கிறவன் அழமாட்டான். இல்லை என்கின்ற எண்ணம் தான் நம்மை அழ வைக்கிறது. எங்களுடைய வீட்டிலே பணம் இருந்தால், பணம் இல்லையே, நான் ஒரு நல்ல சாப்பாட்டை வாங்கி சாப்பிட அல்லது எனக்கு தேவையான காரியங்களை வாங்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்ற எண்ணம் தான் நம்மை அழ வைக்கிறது. ஆனால் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் நிச்சயமா எல்லாவற்றையும் கண்டு கொள்ளுவீர்கள். கவனியுங்கள், ஒரு இருட்டான அறைக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே என்னென்ன காரியங்கள் எந்தெந்த இடத்திலே இருக்கிறது, சாப்பாடு அங்கே இருக்கிறது, பணம் அங்கே இருக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் அங்கலாக்குகிறவர்களாய், அங்க அங்கலாய் அங்கலா அங்கல் அடைக்கிறவர்களாய், சாரி தமிழுக்கு மன்னிக்கவும். அப்ப ஒரு பயத்திலே எங்கே என்ன இருக்கிறது என்று தெரியாமல் அங்கே தடுமாறுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி நாங்கள் இருப்போமானால், இருட்டிலே ஒருத்தன் எப்படியெல்லாம் தடவி, எப்படியெல்லாம் பயத்திலே இதென்ன அதென்ன இங்கு என்ன இருக்கு என்று சொல்லி தடுக்கி விழுந்து கொண்டு இருக்கிறது போல தான் இருப்போம். ஏனென்றால் வேத வசனம் என்கின்ற வெளிச்சத்தை, அந்த சுவிட்சை நாங்கள் ஒன் பண்ணி வெளிச்சத்தை கொண்டு வந்து, வெளிச்சம் வந்த பிறகு நாங்கள் பார்ப்போமானால் தெளிவாக எதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறது என்று நம்மால் தெளிவாய் பார்க்க முடியும். ஆனால் வேத வசனம் என்கின்ற வெளிச்சம் இல்லாமல் காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே இருளாகத்தான் தோன்றும். எதிர்காலம் இருளாக தோன்றும். சுகையினம், பலவீனம், தடைகள், தாமதங்கள் எல்லாம் நமக்கு இருளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு வெளிச்சம் வருகிறதோ, தேவ வசனத்தினால் வருகிற வெளிச்சம்தான் நமக்கு என்ன காரியம் எங்கே இருக்கிறது, எப்படியாய் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமே. அப்ப வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? தேவ வசனம் என்கின்ற வெளிச்சத்தை வைத்துத்தான் காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய சரீர பலத்தை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, இவைகள் எல்லாவற்றையும் வேத வெளிச்சத்தை வைத்துத்தான் நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் என்ன எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே எனக்கு கொடுத்து விட்டார், ஆயத்தம் பண்ணி விட்டார். இவைகள் இங்கேதான் இருக்கிறது, நான் போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் விசுவாசித்து செயல்பட முடியும். ஆமென். அந்த அறிவில்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் செயல்படவே முடியாது என்பதை தேவன் சொல்லுகிறார். அது தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது. நாங்கள் தேவ வார்த்தை என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது என்ற உணர்வில்லாமல், என்று அறியாமல், என்று விசுவசிக்காமல் நாங்கள் செயல்படுவோமானால்
அது எந்த பலனையும் நமக்கு கொடுக்க முடியாது. மாறாக அந்த வசனங்கள் பலனற்றதாய், மறக்கப்பட்டதாய், புரிந்து கொள்ளாததாய், அல்லது எப்போதாவது தேவன் செய்வார் என்று நாங்கள் எடுப்போமானால் அது மிக மிக தவறு. ஒரு பிள்ளைக்கு பசி இருக்கிறது, அந்த பிள்ளை அழுகிறது. ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற அறிவில்லாமல் தான் அழுகிறது. ஆனால் அந்த இடத்திலே அந்த பிள்ளைக்கு தெளிவு ஏற்படுமானால், என்னுடைய தகப்பன் எனக்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தார் என்ற தெளிவு இருக்குமானால், அந்த பிள்ளை அழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக போய் எடுத்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களே, இன்னும் சிலர் என்ன செய்கிறோம், நாங்கள் தேவ வசனத்தை வாசித்து சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நாங்கள் உண்மையை பேசுகிறதுனால் சில பேர் என்ன செய்யலாம், நம்மை ஈவன் வேலையில் இருந்து கூட தூக்கலாம், நாங்கள் உண்மையை பேசினபடியினால். ஆனால் இப்படியான காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் உண்மையா இருக்கிறபடியினால், இப்ப சிலரோடு சேர்ந்து நாங்கள் பொய் சொல்ல வேண்டும். இப்ப ஒரு ஒரு பிசினஸுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரானால், அந்த மேனேஜரோடு சேர்ந்து நீங்க பொய் சொன்னால்தான் அங்கே பிழைக்க முடியும். அப்படி சொல்லாவிட்டால், உண்மையை சொன்னால், ஒருவேளை நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் அதாவது வேலையை கூட லூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் அது அல்ல முக்கியம். அப்படி ஒரு நிலை வந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன், உண்மையைத்தான் பேசுவேன் என்று. ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. நான் உண்மையை பேசும் பொழுது நான் உண்மையை பேசும் பொழுது, நான் வார்த்தைக்கு உண்மையா இருக்கும் பொழுது மேன்மையான இடங்களிலே நான் உட்கார்ந்திருப்பேன் என்ற எண்ணம் இல்லாமல் நான் இருக்கும் பொழுது என்ன செய்வேன் என்றால், பொய் சொன்னால்தான் இந்த இடத்துல பிழைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்திலே நான் பொய் சொல்லுவேன். இதை விட மேன்மையான ஜாப், இதை விட மேன்மையான பதவி, இதை விட மேன்மையான இடங்களிலே தேவன் எனக்கு மேன்மையான காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் நினைக்காவிட்டால், என்று எண்ணாவிட்டால், நான் ஈஸியாக என்ன செய்து விடுவேன், இந்த உலகத்தை போல பொய் சொல்லி பிழைக்கிறவனாக மாறிவிடுவேன். ஏன் நான் பயப்படுகிறேன். தேவ வசனம் உண்மை உள்ளது, உண்மையை பேசு என்று சொன்ன தேவன், நான் உண்மையை பேசும் பொழுது இன்னும் நான் உயர்வடைவேனே ஒழிய நான் கீழ் நோக்கி போவதில்லை. அவர்கள் என்னை வேலையில இருந்து எடுத்து விட்டால் கூட இதை விட மேன்மையான வேலை, இதை விட மேன்மையான பதவி நிச்சயமா எனக்கு கிடைக்கும் என்று நான் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் செயல்படுகிறபடியினால் மேன்மையான இடங்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கிறது. தேவ வசனத்தின்படி தேவன் மேன்மையான உன்னதமான இடங்களிலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆகவே கவனியுங்கள், மிகப்பெரிய ஒரு பதவியை தேவன் யோசேப்புக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். பார்வோனுக்கும் மேலாக இருக்கிற ஒரு பதவி. பார்வோனே சொல்லுகிறான், அரண்மனை அல்லது சிங்காசனத்திலே மாத்திரம் நான் என்ன செய்வேன், உன்னை விட உயர்ந்திருப்பேன், மற்றும்படி நீதான் எல்லாத்திலும் உயர்ந்திருப்பாய் என்று பார்வோனே என்ன செய்கிறான், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யறப்பன்னா உனக்கு உயர்வா உட்கார்ந்திருப்பனே தவிர மற்ற எல்லா இடத்திலும் நீதான் உயர்ந்திருப்பா என்று பார்வோனே சாட்சி கொடுக்கிறான். அப்படியாய் தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார். நீயோ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். அப்படியாகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவரோடு கூட
எபேசியர்ல வாசிக்கிறோம். அவரோடு கூட எழுப்பப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். அப்ப சாதாரண இடத்திலே அல்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது என்றைக்கும் நடக்கிற காரியம் அல்ல. எந்த நிமிஷம் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே தேவன் அப்படியாக நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆமென். எந்த நிமிஷம் கெட்ட குமாரன் மனம் திரும்பினானோ அந்த நிமிஷமே அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? வெளியேறப்பட்ட ஆடைகள் கொடுக்கப்பட்டது. மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக முத்திரை மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நிமிஷத்திலே நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் தேவனோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படிக்கு எப்படி ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல அவர்கள் இழந்ததை மறுபடியும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ரீஸ்டோர் பண்ணி இருக்கிறார். மறுபடியும் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் எப்படி ஆட்சி செய்கிறவர்களாய் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்களோ அப்படியாய் நாங்கள் மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கிறோம். இவைகள் என்றோ ஒரு நாள் நடக்கிற காரியம் அல்ல. கவனிங்கள், தேவனுடைய பிள்ளையாக இளையகுமாரன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்தபடினால் விழுந்து போனான். மறுபடியும் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். அந்த நிமிஷமே அவன் மறுபடியும் மேன்மையான ஸ்தலத்துக்கு வந்து விடுகிறான். அந்த நிமிஷத்திலே எந்த நிமிஷம் அவன் பிதாவை சந்தித்தானோ, தகப்பனை சந்தித்தானோ, அந்த நிமிஷமே அவன் மறுபடியும் உன்னதமான மேன்மையான பதவியிலே, பிள்ளை என்கின்ற பதவியிலே, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற பதவியிலே அவன் உட்கார பண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இல்லை, அது ஒரு நாள் நடக்க போகிற காரியம், என்றோ ஒரு நாள் நடக்க போகிற காரியம், அல்லது கடைசி நாள்ல நடக்க போகிற காரியம் என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இந்த நிமிஷம் நாங்கள் உண்மையாய் தேவனை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நிமிஷமே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று அவரால் கழுவப்பட்டு ரட்சிப்பென்னும் ஆடை எப்படி இளையகுமாரனுக்கு புதிய ஆடை தரிப்பிக்கப்பட்டதோ அப்படியா ரட்சிப்பின் ஆடை நமக்கு கொடுக்கப்பட்டு சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் கொடுக்கப்பட்டு முத்திர மோதிரம் அணிவிக்கப்பட்டு பிதாவோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் எழுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆவிக்குரிய ரீதியாய் நாங்கள் உன்னதங்களிலே மேன்மையான இடங்களிலே ஆமென் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆளுகை செய்கிற மனுஷனாய் தேவ ஆவியோடு இணைக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறான். ஆமென். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்கிற மேன்மையான ஸ்தலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே அப்படி நான் என்னுடைய ஸ்தலத்தை அறியாவிட்டால், நான் எங்கே இருக்கிறேன், எப்பேற்பட்ட ஸ்தலத்திலே இருக்கிறேன் என்பதை நான் அறியாவிட்டால், அந்த பதவியில் இருக்கிறேன், அப்படி ஒரு பதவிக்கு நான் வந்து விட்டேன் என்று அறியாவிட்டால், நான் அந்த பதவிக்குரிய அதிகாரத்தை வல்லமையை பயன்படுத்த முடியாது. அந்த பதவிக்குரிய மேன்மை, அந்த பதவிக்குரிய மகிமை என்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நான் கிறிஸ்துவோடு கூட இப்பொழுது உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறான். நான் நினைக்காத அளவுக்கு, அதாவது இளையகுமாரன் வந்து சொல்லுகிறான், நான் பாவி, என்னை உம்முடைய ஒரு வேலைக்காரனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அவரோ வேலைக்காரனாய் அல்ல, அந்த நிமிஷமே அவனை தன்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு உன்னதங்களிலே உட்கார பண்ணி இருக்கிறார். அப்படியே உங்களையும் என்னையும் ஆக்கி இருக்கிறார். ஆமென். ஆகவே ஆளுகை செய்கிறவர்களா
எங்கே உட்கார்ந்திருக்கிறோம் என்று அறிந்து நாங்கள் விசுவாசித்து பேசுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல, தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டு இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியாக உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்கிறோம். இனிமேல் வறுமையோ, வேதனையோ, துன்பமோ, சுகையினமோ, சாபமோ, தடையோ, தாமதங்களோ நம்மை ஆளுகை செய்ய முடியாத, மாறாக இவற்றை நிர்மூலமாக்குகிறவர்களாய் இவைகள் நம்மை தொட முடியாத அளவுக்கு மேன்மையான இடத்திலே இருந்து ஆளுகை செய்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பூரணமாய் விடுவித்தீர். நீரே எங்களுடைய விடுதலையாக, பரிசுத்தமாக, நீதியாக, மீட்பாக, ஞானமாக, பலனாக, மேன்மையாக, மகிமையாக மாறிவிட்டு எங்களையும் அப்படியாய் மாற்றிவிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து எங்களை அதிகாரங்களை தந்து பிள்ளைகளாக அழைத்து வழி நடத்துகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அதிகாரங்களையும் எங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். பூமியிலே எதை கட்டுவீர்களோ அவற்றை நான் பரலோகத்திலே கட்டுவேன். பூமியிலே எவற்றை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவற்றை நாங்கள் பரலோகத்திலே கட்டவிழ்ப்பேன் என்று வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி கொண்டு வாழ்த்தி விட பெறுகிறோம். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமென். We are blessed. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரகாம் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக, மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்,